தம்பி, நானும் ஒன்று பார்த்து கேட்கணும்னு இருந்தேன். இப்போ தான் நீ வர்றதை பார்த்துட்டு தான் நிற்கிறேன். என்ன கோயில் பக்கமே வரமாட்ற? என்ன ஆச்சு? மாலை போட்டு ஒரு 4-5 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் மாலை போடாமல் இருக்கு? ஏன்பா ஏதாவது பண பிரச்சனையா? அதனால தான் கோயில் பக்கம் வராமல் இருக்கியா? எதா இருந்தாலும் என்கிட்ட தயங்காமல் சொல்லுப்பா. என்ன என் செலவில் ஒன்று கூட்டின்னு போகிறேன். இதுக்கே தயங்குற? அண்ணா காசு கோசம்லாம் போகாமலாம் இல்லைண்ணா. காசுலாம் ஒரு பிரச்சனை இல்லை. எப்படி சொல்லி புரியுது? ஆனால் இப்போ நீங்கள் மாலை போடுறீங்க, அன்னைக்கு பீரியட் டைம் வந்துட்டு என்னென்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன், எங்கள் வீட்டுக்காரமாக அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். அப்படி இல்லைன்னா வச்சுக்க, கோயிலில் போய் படுத்துப்பேன், அங்கேயே சாப்பிட்டுக்கின்னு. அவ்வளோதான். எங்கள் வீட்டில் 4 பேருண்ணா. 4 பேர். அம்மா, என் மனைவி, என் 2 பொண்ணுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணா. எத்தனை டைம் நான் போய் கோயிலில் படுத்து தூங்க முடியும்? அவங்கள எத்தனை டைம் நான் அவங்க அம்மா வீட்டுக்கோ நான் வெளியில் அனுப்பிச்சி விட முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணா. அதனால தான் நான் சங்கடமாக இருக்குது. அதனால் கோயிலுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. என்ன அந்த ஏக்கம் இருக்குது. அந்த டைமில் என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதத்தில் கடைசியாக லாஸ்ட் டைம் என்ன பண்ணுவோன்னா, வீட்லேயே ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுக்குவோண்ணா. கோயில் தான் போய் கும்பிடணுன்னு அவசியம் இல்லைண்ணா. மனசில் நினச்சி நீ வீட்லேயே கும்பிட்டுக்கிறேன், அது போதுண்ணா. வேற ஒன்றும் இல்லைண்ணா. நீங்கள் எதாவது டீ சாப்பிடலாம்ண்ணா? இல்லைப்பா, வேணாம்பா. அதில் வேணாம். நான் இப்போ முக்கியமாக ஒரு வேலையாக போகிறேன். நான் கூட ஏதோ தப்பாக நினச்சிட்டேன்ப்பா. இல்லை, சரி மட்டுமா? சரி வரேன்பா. சரி வாங்கண்ணா.